எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்பணும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஸ்மால் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வாங்க அப்படியே வீடியோக்களை வந்து பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள் சரிங்களா? பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஓகே ஹாய். கேசரி கிட்ட போகிறோம். இன்னைக்கு கேசரி கிண்டி முதல் வேலை கேசரி வந்து சாப்பிட்றதான் இனிப்பு இல்லையா? கேசரி இப்போதான் சாப்பாடு வச்சாச்சு. சாம்பார், ரசம், முட்டைக்கோஸ் பொரியல், வேற என்ன, அவ்வளோதான். கேசரி 5 வகை, அவ்வளோதான். அப்படியே கேசரி செஞ்சுக்கிட்டே பார்க்கலாம். ரவையை வறுத்து வச்சாச்சு. அடுத்து நெய் ஊற்றியாச்சு. அடுத்து முந்திரி திராட்சை நெய்யில வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்துட்டு அப்படியே டக்குனு கேசரி கட்டி விட்டா வேற முடிஞ்சது. அடுத்து குளிச்சுட்டு நீட்டா கிளம்பி வந்தாலும் இப்போ யோகா பிறந்த நாளுங்கும் போது கேசரி செஞ்சது. அதோட இடையில செய்யவே இல்லை. டைமும் இல்லை. எதுதான்? சிக்கன் பொடியா? சிக்கன் பொடி எதுக்கு? சாம்பார் பொடி. சாம்பார் பொடி வச்சுக்கிட்டு சிக்கன் பிடிக்கிறேன். சாம்பார் பொடியா? ஓகே, எனக்கு கேசரியே செய்ய வராது. திரும்ப 6, 7 இருந்து ஸ்டார்ட் பண்ணுது. நீயா? ஓகே, அப்போதான் வந்துட்டு உங்களுக்கு கேசரி செஞ்சாச்சு. சாப்பாடு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு சாம்பார் வந்து குக்கரில் வந்துட்டு இருக்குது. அவ்வளோதான். அப்படி கேசரி பாருங்க. அப்படியே பாருங்க, கேசரி ரெடியாக ஆயிடுச்சு. ஓகேவா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பண்ணியிருக்கிறேன். பாருங்க எப்படி இருக்குதுன்னு. அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்க சாம்பார், இது ரசம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே குக்கரில் இருக்குது. முட்டைக்கோஸ் பொரியல், சாப்பாடு இங்கே குக்கரில் இருக்குது. அவ்வளோதான். அப்படியே கிண்டி நெய் பத்திகளாக எப்படி இருக்குதுன்னு சூப்பராக நீங்கள் செஞ்சாச்சு. பார்க்கலாம். அவ்வளோதான், கேசரி செஞ்சாச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இங்கே வா. கேசரி செஞ்சாச்சு. சூப்பர். நல்லா இருக்கு அடியாச்சு குட்டி. பார்க்க சூப்பராக இருக்கு. அதான் செல்லில் பார்க்கும்போது அந்த கலர் அந்தளவுக்கு தெரியலை. நேரில் சூப்பராக இருக்கு. ஓகே, அவ்வளோதான். நம்மளும் வந்துட்டு எல்லா வேலையுமே முடிச்சாச்சு. சமையல் வேலை எல்லாமே. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே குளிச்சுட்டு ஒரு ஃபங்க்ஷனு அதை போய் அட்டன் பண்ணிட்டு சாயங்காலம் கேக் கட் பண்ணுற வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. சரி வாங்க. இன்னும் எனக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் வந்திருக்கு, கிஃப்ட்டு. அதையும் வந்துட்டு அந்த வீடியோலேயே நான் சொல்லிடுறேன் சரிங்களா? தொடர்ந்து வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே வாங்க. அப்படியே கேசரியை வச்சுட்டு அப்படியே பக்கத்தில் ஒரு குட்டி பாப்பா ஒன்று இருக்குது, அவளோட கொடுத்துட்டு அடுத்து கண்டினியூ பண்ணலாம். நான் பிள்ளையரை ட்ரெஸ் போடலை. அச்சுக்குட்டி மட்டும் கிளம்பிட்டாரு, யூனிஃபார்ம் மாற்றிட்டாரு. இந்த மேடம் நான் வந்துட்டு நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணவே இல்லை. அதனால் வந்துட்டு நம்மளும் அப்படியே கிளம்பிட்டு வந்துட்டு பார்க்கலாம் சரிங்களா? அடுத்ததில் பார்க்கலாம். வாவ், கேக்கு பண்ணி வைக்கிறா.
ஹாய் சொல்றா. பேசுற கேட்காத ப்ளூடூத் இருக்கா. ஓகே தேங்க்யூ. ஆ ஓகே. பார்த்து எப்படி இருக்கு இது வீடியோ இதாகிட்டு இருக்கு. இல்லை இல்லை அங்கிட்டு வந்துருச்சு. ஓகே எங்கடா அது எப்படி ஓகேடா. சரி அப்படியே இரு, கேக் வெட்டிடுறான். கேக் வெட்டிடலாம். இருங்க இருங்க இருங்க. இருடா நம்ம வெட்டலாம்டா. ஓகே வாங்க வாங்க. அவ்வளோ வெட்டிட்டு அல்லாடா எடுத்துறியா போதும். அக்கா கூட குடிக்க வச்சிருச்சுடா பார்த்து. மாடி போட்டுடியா குளிர போட்டுடியா வேக்குது. மேக்கப் எல்லாம் கணக்கு உடையடியா அச்சுக்குட்டி வாங்க வெட்டல வாடா நீ வாடா. சூப்பர். ஓகே இந்த கேக்கு தாங்க இருந்ததே. கேக்கு இல்லை. நீங்க அப்பயே சொன்னீங்க கேக் வெட்டலன்னு. நான் சும்மா நீ கேட்கவும் சரி சும்மா நம்ம வாங்கிட்டு வந்து சர்ப்ரைஸ் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். அதுலயே நீ வந்து சாயங்காலம் சொன்னது நீ கம்பெனி இல்ல இல்ல அது அங்க இங்க என்னதான் தெரியுது. ஓகே நான் என்னோட பக்கத்து ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ கா. அந்த பூட போட்டுக்கலாம்ல. வெரி குட். ஓகே அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அப்படியே வச்சுக்கோங்க. அஸ்வின் அந்த தட்டை எடுத்துக்காயா அத்தைக்கு அண்ணனுக்கு மேலே இருக்கும். இல்லை பெருசு பெருசாக வைக்கிறேன். ஆமா டியூஷன் போயிட்டா வந்து பார்க்கணும். அப்படியே வச்சிடறேன். எது இதெல்லாம் அத்தைக்கு அத்தைக்கு அண்ணனுக்கு நீ இதுல ஒரு சொல்லிடா. எடுத்துக்கலாம். நம்ம அண்ணனுக்கு தள்ளிக்க கேமரா மறைக்காத. இங்க வா இங்க வா இங்க வா. சூப்பர் சூப்பர் சூப்பர். அம்மாவுக்கு பத்தி என்ன பாப்பா சும்மா எல்லாருக்கும் கேட்டேன். சூப்பர். ஐயோ அஸ்வினா அவங்கள கொண்டு போய் கொடுத்துட்டோம். அங்க கொண்டு போய் கொடுத்துட்டா கேமராவில. இப்படி இப்படி நாங்க எல்லாரும் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி கூட சாப்பிட்டுக்கோங்க. இந்தாங்கப்பா நம்ம ஃபேமிலிக்கு
எல்லாரும் சாப்பிட்டுக்காங்க. ஓகே ஓகே, நான் அவ்வளோதான். எல்லாரும் சாப்பிட்டுக்கோங்க. போதும் போதும் போதும். ஓகே. பண்ணிட்டியா? ம். ஓகே, அவ்வளோதான். கேக் வெட்டி முடிச்சாச்சு. நம்ம யூடியூபர் ஒரு சொந்தம் வந்துட்டு எங்கள் அண்ணன் வந்து ஒரு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அதை இப்போ காட்டணும் பாருங்க. அப்படி இல்லையா, இந்த ட்ரெஸ்ஸு தான் இது. டாப்பு தான், சுடி. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் பிடிச்சிடும் அடிக்கலை, எடுத்து வந்தாக்கா அப்படியே இருக்குது இது. அப்புறம் செட்டோடவே பேண்டு சாலோட சால் காணும். இது வந்துட்டு யார் எடுத்து கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்னோட அண்ணன் முத்துக்குட்டி அண்ணன் தான் வந்துட்டு ஒரு அமௌண்ட் போட்டு விட்டாங்க. அவனை பிடிச்சதை எடுத்துக்கடா பாப்பா அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. அவங்க தான் வந்துட்டு இந்த சுடிதார் வந்து எடுத்து கொடுத்தது. தேங்க்யூ முத்துக்குட்டி அண்ணா. ஆமாம், தேங்க்யூ. லவ் யூ ஆல். ஓகே, பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க. அடுத்து நெக்ஸ்ட் என்னன்னு தெரியல. கேக்கு வெட்டியாச்சு. எனக்கு கிஃப்ட் வந்தது இதுதான், எங்கள் முத்துக்குட்டி அண்ணன் எடுத்து கொடுத்தது. ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயகுமார் அப்பா வந்துட்டு சூப்பர் செட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நன்றிங்கப்பா, மிக்க மகிழ்ச்சி. அப்புறம் ஷார்ட்ஸு, லைவ், வாட்ஸ்அப் எல்லாத்துலேயுமே வந்துட்டு எனக்கு விஷ் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி. அப்புறம் ஒரு யூடியூப் சொந்தத்தில் கிடச்சிது எனக்கு முத்துக்குட்டி அண்ணா. தேங்க்யூ அண்ணா. இந்த மாதிரி யாரையும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தது உண்டு. ஆனால் இந்த வருஷம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இதை வந்து நான் என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன். ஓகே, தேங்க்யூ. எனக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளவங்களுக்குமே ரொம்ப நன்றி. இந்த வருஷம் என்ன மிஸ்ஸிங்னா வருஷம் 3 வருஷமாக தான் நான் மிஸ் பண்ணுறது முறியோகாவை மட்டும்தான். நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு இனிமேல் எல்லாத்துலேயுமே வந்துட்டு நாங்கள் 2 பேரும் கேக்கு ஒன்றா வெட்டோம்னா எனக்கு நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாம் நெக்ஸ்ட் இயர்லேருந்து. ஓகேங்களா? அந்த வருஷம் ஓகே ஓரளவுக்கு போச்சு. அப்படியே அவ்வளோதாங்க. யாருமே அந்தளவுக்கு சொல்லலை. அதனால் அவ்வளோதான், அப்படியே ஜாலியாக போயிடுச்சு. நம்ம பிள்ளைகள் இருந்தால் போதும்ல, அந்த மாதிரி. ஓகே, இவ்வளோ நேரம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ண எல்லா நல்ல உள்ளவங்களுக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய் சொல்லுங்க. பாய். எவ்வளோ பாய் சொல்கிறா? பாய். ஓகே, அவ்வளோதான். எங்க பாய் பாய். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நம்ம சந்திக்கலாம். ரொம்ப 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 தேங்க்யூ. அப்படியே இந்த காஸ்டியூம் வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிடுங்க. சரிங்களா? வீடியோவில் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, பாய் பாய். பாய். இந்த குட்டீஸ் தான் வந்துட்டு எனக்கு இன்னைக்கு காலையில் முதல்ல விஷ் பண்ணது. அப்புறம் எல்லாம் செல்லில் தான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நேரில் வந்து விஷ் பண்ணது அந்த பாப்பா தான்.